ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மாம் லைஃப் இன் பிங்க். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30க்கே வந்து எந்திரிச்சாச்சு. ஸோ தியாவை வந்து 7:30க்குள்ளேயே நான் ரெடி ஆகிட்டு வர சொல்லிடுவேங்க. அப்போ தான் வந்து 7:50க்கு அவள் ஸ்கூலுக்கு கிளம்புவான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நானும் அவளுக்கு தலைவாரி ரெடி பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த டைம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால 7:30க்கு நான் ரெடி ஆகி வர சொல்லிடுவேன். இன்றைக்கி அவளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அதனால இன்றைக்கி எங்களுக்கும் பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. எப்போவுமே மார்னிங்கில் வந்து லஞ்ச் வந்து சேர்த்தே பண்ணிவிடுவோம். அப்படியே தியாவுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் ரைஸ் அண்ட் பொரியல் வந்து வச்சுருவேன். குழம்பு கூட கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி இட்லி அப்படிங்கிறதுனால எனக்கே சோம்பேறித்தனம் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்மளுக்கும் எப்படியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் இல்லையா, அதனால மத்தியானம் லஞ்ச் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒரு 11 o'clock 12 o'clock மேலே தான் நான் குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஷார்ட்ஸில் வந்து தக்காளி தொக்கு ரெசிபி போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி தியாவோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து தொட்டுக்க கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து இந்த ஒரு பவுல்லையும் ஒரு பாட்டில்லையும் வச்சுருந்தேன். ஸோ ஒரு பாட்டிலில் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால மார்னிங் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். மீதியை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜ்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ டெய்லியுமே நம்மளோட சேனல் பேஜில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லஞ்ச் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம மினி விலாக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டெய்லி லஞ்ச் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த சேனல்லையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். இப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா தியா கிளம்பும்போது பாப்பாவும் வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுங்க. அவளை ஏமாற்றிட்டு 2 பேரும் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அந்த டே ஃபுல்லாகவே கிராங்கியாக தாங்க இருக்கான். அதனால வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறது, ஏன்னா ரொம்ப அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இப்போல்லாம் வந்து கிளம்பிடுறது. No, 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 left. Bye. ஸோ மார்னிங் தியா கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வந்து பால்கனியில் உட்காந்துட்டு ரீல்ஸ் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக டைம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் டக்குன்னு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிடுவேன். சில சமயம் மார்னிங்கில் தான் வாய்ஸ் ஓவரே வந்து நான் கொடுப்பேன். ஸோ தியா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ வந்து ஆரத்யாவோட ரூமில் வந்து அவள் என்னெல்லாம் பண்ணாலோ அது எல்லாத்தையுமே வந்து மேடம் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இவ வந்து பண்ணிகிட்ருப்பான். ஸோ திருத்தி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் இருக்குங்க. டிவி பாப்பா. பட் நான் அவளுக்கு வந்து ஒரு சில சேனல்ஸ் மட்டும்தான் நான் வந்து போட்டு காட்டுவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லையா, நம்ம காமிக்கிறது தான் அவங்க அதை டிவின்னே நினைப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டிவியில் பார்க்குறது வந்து ரேச்சல் பாப்பா, அப்படி இல்லைன்னா டேனி கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த 2 சேனலுமே பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் பேஸ் தாங்க இருக்கும். ரேச்சல் வந்து முழுக்க பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் தான். அதில் தான்
தான் வந்து இவன் நிறைய கம்யூனிகேஷன் வந்து கற்றுக்கிட்டாங்க. நல்லா பேச ஆரம்பித்ததே வந்து அந்த சேனல் பார்த்து தான். ஸோ நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து பேசுவா, நல்லா வந்து கற்றுப்பாங்க. இந்த டேனிகோ பார்த்திங்க அப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸ் கொடுக்கும். குழந்தைங்க வந்து ஸ்டில்லாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்ன நடக்குதுன்னு கூட அவங்களுக்கு சுற்றி தெரியாது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிவி பார்க்குறது இருக்காது, ஃபீலிங்கும் இருக்காது, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு லேர்னிங்கும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சுடுவேங்க. ஒரு ½ an hour to 45 minutes அவள் வந்து மார்னிங்கில் டிவி பார்ப்பா, கூடவே டாய்ஸும் வந்து போட்டுட்ருவேன். ஸோ மாறி மாறி டாய்ஸ் விளையாடுவா, அதுக்கப்புறம் டிவி பார்ப்பா, இப்படி தான் போகும். ஸோ அந்த டைமில் வந்து வீடு பெருக்கிறது, குளிச்சுட்டு வர்றது எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சுடுவேங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிவி ஆஃப் ஆகிடும். நான் வந்து யூடியூப் கிட்ஸில் தான் போட்டு விடுவேன் அவளுக்கு. ஸோ அதில் டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம அப்போயே ஆஃப் பண்ணால் தான் வந்து அழுக செய்வாங்க. தானாக ஆஃப் ஆனால் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவளே எந்திரிச்சு வந்துடுவா, பெருசாக கேட்க மாட்டா. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் பின்னாடியே தாங்க சுற்றிட்டுருப்பாள். ஸோ மேடம் இன்னும் குளிக்கலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நான் குளிச்சுட்டு வந்துடுவேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவளை பொறுமையாக வந்து குளிக்க வச்சுருவேன். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடும், நம்மளை வந்து எந்த வேலையும் பார்க்கவே விட மாட்டாள். ஸோ அதனால் நான் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் அவளுக்கு குளிப்பாட்டுவேன். ஸோ பின்னாடியே வந்துட்டு அங்கே வாட்டர்மெலன் வந்து இருந்தது. ஸோ அதை பார்த்த உடனே அதை வேணும்னு கேட்டால் ஒன்று எடுத்து கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டு பவுலோட வேணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லன்ச் ஒர்க் தாங்க பண்ணணும். ஸோ பாப்பா பார்த்திங்க அப்படின்னா தூங்குற மாதிரி இருந்ததுன்னா தூங்க வச்சுருவேன். அப்படி இல்லைன்னா தியாவை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தூங்க வைக்கணும். நடுவில் வந்து அவள் தூங்கிட்டா அப்படின்னா ஸ்கூல் பிக்கப் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஏன்னா 3 o'clock வந்து அவளுக்கு பிக்கப் இருக்குது. ஸோ இவள் ஒரு 1 o'clock 1:30க்கு மேலே தூங்கினா கூட ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். அதனால வந்து மேக்ஸிமம் 11-12 o'clock தூங்கினா ஓகே. அதுக்கு மேலே தூங்கலை அப்படின்னா நான் தூங்க வைக்க மாட்டேன். அப்படியே அவளை ஏதாச்சும் ஒன்று என்கேஜ் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். ஒரு 3 o'clock வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அது வரைக்கும் அவளுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு ஏதோ ஒன்று அவளை வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் 3 o'clock ஆரதியாவை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3:30க்கு வந்த உடனே தூங்கிடுவாள். ஸோ மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திரிக்கிறா இல்லையா, அதனால வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3:30க்கு தூங்கிட்டா அப்படின்னா மேக்ஸிமம் 5:30 இல்லை 6 o'clock தாங்க எந்திரிப்பான். ஸோ மார்னிங் வந்து அவளையும் வந்து குளிக்க வச்சுட்டு ஆப்பிள் வேணுமா பியர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரி ஆப்பிள் சூஸ் பண்ணால் ஆப்பிள் பார்த்திங்க அப்படின்னா தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணாமல் அவள் கையில் கொடுத்துருவேங்க. ஓரளவுக்கு சாப்பிடுவாள். நான் ரொம்ப நல்லா பசி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிருவாள். இல்லைன்னா கொஞ்சம் பாதி வரைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிருவாள். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இது ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா நாங்கள் யூகேல மான்செஸ்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து இந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கையில் கொடுத்து பழக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் 6 months பாப்பாவுக்கு ஃபுட்டை வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து எல்லா ஃபிங்கர் ஃபுட்ஸுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க.
ஸோ அப்போ வந்து அவள் எல்லாமே நல்லா சூ பண்ணி சாப்பிட ஆரம்பித்தா. ப்ளஸ் வந்து கையில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தா. கண்டிப்பாக மிஸ் ஆகும், எல்லாமே நடக்குங்க. பட் ஆனால் வந்து நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்றத கூட அவங்களுக்கு சொல்ல தெரியும் நல்லாவே. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ஆப்பிள், பியர்ஸு இதெல்லாம் வேணும்னு கேட்டே வாங்கி சாப்பிட்றான். ஸோ அங்கே வந்து நம்ம வச்சு தோல் எடுத்து கொடுக்குறோம், அங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படியே தான் சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா வந்து அவங்களுக்கு அதாவது டூத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு. இவ கூட அப்படி தான், நல்லா எது கொடுத்தாலுமே வந்து சூ பண்ணி அழகாக சூ பண்ணி சாப்பிட்டு தான் முழுங்குவான். ஸோ அதனால் வந்து நான் அப்படியே கொடுத்து பழகிட்டேன். அதுக்காக ஃபுல்லாக அவள் சாப்பிடுவான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு சாப்பிடுவான், அவளுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடுவான். மீதி இருக்கிறத வந்து அகெயின் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன் அப்படின்னா அவள் சாப்பிட்ருவாள். ஸோ மத்தியானத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்போவுமே நார்மலாக பார்த்திங்கன்னா 1 pot ரைஸ் தாங்க எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நாள் ஆச்சுங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி. ஸோ அதனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் வந்து தைஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். தைஸ் பார்த்திங்கன்னா போன்லெஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக, தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க, அது இல்லைனா கூட விட்டுடலாம். ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இது மேரினேட் ஆனோடனே ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப வந்து நம்ம சிக்கன் 65 மாதிரி பொரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது. ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணால் கூட ஓகேவாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கன் பொரிச்சிட்டு இருந்த ஸ்மெல் பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ஓடி வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மட்டும் இல்லை, நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவாள். ஸோ டேஸ்ட் பட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரிங்க அப்படியே வந்து எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இவளுக்கும் பிடிக்கும். பட் பெரிய பாப்பா ஆராத்யா வந்து அப்படி கிடையாது. டோட்டலாக அது அவங்க அப்பா மாதிரியே தாங்க. ஒன்று அவங்க அப்பா சாப்பிட்டாங்க அப்படின்னா இவ சாப்பிடுவாங்கிற நம்பிக்கை இருக்கும். அவங்க அப்பா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக இவ சாப்பிட மாட்டா அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2 பேருமே அவங்க அந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட டேஸ்ட் பட்ஸும் ஒரே மாதிரி. ஸோ இவ பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி நிறைய எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாள். நான் சாப்பிட்ற மாதிரியே எனக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்றது இது எல்லாமே வந்து அவள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்கன் 65 போட்டு எடுத்த எண்ணெயே யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா அதுலேயும் வந்து காரம் எல்லாமே இறங்கியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டை வந்து எடுத்துக்கலாம். முட்டை நீங்கள் தனியாக வேணும்னா பொரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோடையே சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நல்ல முட்டை வந்து நல்லா பொரியல் மாதிரி ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் 65 போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து சாஸஸ் சேர்க்க போகிறேன். இந்த சாஸஸ் பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேவையே கிடையாது. நான் கூட பார்த்திங்கன்னா சில்லி சாஸும் சோயா சாஸ் மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் 65லேயும் உப்பு போட போகிறோம். ஸோ அதனால் உப்பு வந்து ரொம்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த சாஸ்லேயும் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு
ஆற வச்சுருந்த ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து வேக வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, பேப்பர் தூள் மட்டும் சேர்த்துட்டு கொரியாண்டர் இருந்தால் கொரியாண்டர், கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடிங்க. நம்ம வெளியில் சாப்பிட்ற ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தியாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட நானும் பாப்பாவும் வந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வண்டியில் தான் கிளம்பணும். கரெக்டாக நம்ம வண்டி எதுன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சி போய் உட்காந்துப்பான். ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பை.